வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியான மினிமம் இன்க்ரீடியன்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே போகிறவங்க கூட இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையா தேவைப்படும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 10 கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நான் நீளமாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடுங்க. லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது எப்போவுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. இது கொஞ்சம் தோல்லாம் சுருங்கி லைட்டாக சாஃப்ட் ஆகிடும். ஒரு அரை வேக்காடாக வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது எல்லாத்துலேயும் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா இது மாதிரி ரெடி ஆகிடும். நம்மளோட கத்திரிக்காய் சாப்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் நிறைய பேருக்கு பிடிக்கும். இது அதே மாதிரி தான் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.